வெல்கம் டு பாப்பா ஸ்மார்ட். இன்னைக்கு நம்ம போக போறோம்னா KFC. வாங்க போய் பாப்போம். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் பசங்க ஒரு 5 பேர் சேர்ந்து கேஎஃப்சியில் சாப்பிட்ருக்கோம், இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு போகிறோம், எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஏரியா வந்து டி நகரில் கேஎஃப்சி கிடையாது, பனங்கல் பாண்டி பஜாரில் தான் கேஎஃப்சி இருக்குது. கேஎஃப்சியில் என்னென்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாம் பக்கெட் சிக்கன் சாப்பிட்டு போகிறாங்க. பார்ப்போம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஏது கிடைக்குதுன்னு பார்த்து இன்னைக்கு சாப்பிடுவோம். ஓகேவா, வாங்க அங்கே போய் என்ன பண்ணுறோன்றத வந்து நம்ம எல்லாரும் பார்ப்போம். ஓகேவா, வந்துட்டோம் நாங்கள் எல்லாரும் இப்போ கேஎஃப்சிக்கு வந்திருக்கோம். கேஎஃப்சி KFCயோட என்ட்ரன்ஸ் கேஷ் கவுண்டர். நாங்கள் எல்லாரும் இப்போ கேஎஃப்சி வந்திருக்கோம். இப்போ என்னன்னா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பண்ணுறதுல நம்ம தான் செல்ஃப் சர்வீஸ் தான், அவங்க சர்வீஸ் இல்லைன்னு சொல்லியாச்சு. செல்ஃப் சர்வீஸுனால நாங்கள் 3 பேர் வெயிட் பண்ணுறோம். இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கீழே வாங்கிறதுக்கோசம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அது வரலையும் இப்போ நம்ம நண்பர் சதீஷ் அவர் வந்து ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராம் நோண்டின்னு நம்ம அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, சும்மா ஃபோன் பார்த்துன்னு இருக்காரு. நம்ம அடுத்தடுத்து என்ன நம்ம பார்ப்போமே, சிக்கன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆர்டர் போட்டிருக்காங்களாம். வா இன்னைக்கு வெனஸ்டே வேறு ஸ்பெஷலாமே ஏதோ வெனஸ்டே ஸ்பெஷல்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அது என்ன எப்படி இருக்குன்றத வந்து நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு சதீஷ் அண்ணா வந்து எல்லாருக்கும் சொல்லுவார், செல்ஃப் சர்வீஸ் ஆள் நல்லா இருக்காரு. வின்ஸு, கோக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரையு, அப்புறம் லெக்கு, அப்புறம் என்ன இருக்கு சட்டை ஃபுல்லாக சாப்பிட்டு எலும்பு தான் போட்டு வச்சுக்கிறாங்க. என்ன சிக்கன் இது? பாப்கார்ன் சிக்கனா? அது ஹாட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இது என்ன சிக்கன்? பாப்கார்ன் சிக்கன் லெக். பாப்கார்ன் சிக்கன் லெக்கா? நல்லா தான் இருக்கு. என்ன வெனஸ்டே ஸ்பெஷலா? இது சைட் டிஷ்ல எதுவும் இல்லை. நல்லதான் இருக்கு, கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கு. பரோட்டா கோபி வந்து சிக்கனை எப்படி சாப்பிட்றது நல்லாதா? நல்லாதா கோபியா? அருமையாக இருக்குதா? சதீஷ் அண்ணா வந்து சாஸ் வச்சு சாப்பிட்டு இருக்காரு. சதீஷ் அண்ணா ஆனால் இங்கே கொஞ்சம் பாருங்க, வேற லெவலா? நல்லா இருந்தா சேர்த்தான். கொஞ்சம் சாப்பிடலாம், நல்லா இருக்கு, கிரன்ச்சியாக நல்லா இருக்கு. மண்ணை மேலே தெரியாம போக்குறது.
இதமாக ஊற்றிடும் அனுப்பிச்சிடுங்க. நம்ம புரியுது மேட்டர்ல இங்கெல்லாம் போறாங்க அதான் அளவுக்கு தான் சாஸ் இருக்கு. மைனஸ் மாதிரி இருக்குது. அப்பா சொல்லிட்டு போட்டு பாரு தக்காளி சாஸ் மாதிரி இருக்கு. ஆனால் டொமேட்டோ கச்சப் தான். ஓகே கூலிங் மீடியமாக தான் இருக்குது. ஆனால் நல்லா எல்லாமே நல்லா ஊத்துற வீடியோ இருக்குல்ல நல்லா நம்ம ஆர்டர் பண்ண நம்ம ஃப்ரண்ட் கேமரா வச்சா தலைக்கு தான் தெரியும். நம்மகிட்ட கேமரா ஹேண்டில் பண்ண ஆள் இல்லாதனால நம்மளே ஃப்ரண்ட் கேமரா வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்துலாம் ஆள் யார் நம்மளுக்கு அந்த பெருசாக இடத்துல பிடிக்க மாட்டேங்குது. இந்த சின்ன சின்ன ஸ்மாலர் பீஸ் தான் நல்லா இருக்கு. அப்புறம் சாம சாம அண்ணு சொன்னா இது பத்திர மாவு சாப்பிடா ரொம்ப நாள் வச்சுருக்கேன். நம்ம பில்ல சிக்னலில் சாப்பிடுவோம் ஃப்ரெண்டோட. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கைது தான் நம்ம ரெகுலர் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அவங்க கூட சாப்பிட்றதுனால சதீஷ் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. அவுட்டில் இறங்கிட்டாரு. ஓட்டு ஒரு எலும்பு கூட வர்றதில்லை. பிஎஸோட பிரியாணி தொழிலதிபர் இவர் தான் நம்ம அண்ணன். ஆய் சொல்லணும். நல்லா இருக்கா? டொமேட்டோவில் வந்து பெப்பர் போட்டு நல்லா வச்சுருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இது ஒரு மைனஸ் ஐடியா தெரில. ஆனால் இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் வெனஸ்டேவோட ஸ்பெஷல். வெனஸ்டே ஸ்டாக்காடா அந்த ஒரு பேலன்ஸு நல்லா மிளகுலா வேணாடா எப்படி சாப்பிடுதுன்னே எப்படி சாப்பிட தெரியலையா? நீ சொன்ன மிளகாத்தூள் போட்டு இதான் வந்துக்குது. இப்போதைக்கு மிளகாத்தூள் போட்டு இங்கே கேட்டோம். ஆளை கொடுத்துடல. மிளகாத்தூள் போட்டா ஆமாம் இதுதான் ஸ்பைசியா. ஆமாம் மிளகாத்தூள் போடுறது. உங்கள் சிக்கன் வேணாம், அவங்க போட்டு வேணாம் சொன்னாங்க. எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனலாக வந்து எல்லோரும் வந்து கோக் குடிக்கிறாங்க. கோக்கில் வந்து ஹாய் கைஸ், உங்களுக்கு கோக் வந்து நல்லா இருக்கு. வெளியில் வந்து கோக் பார்த்தோன்னா கேஸ் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து அந்த கேஸ் இல்லாதனால நம்ம நார்மல் ஜூஸ் மாதிரி பெப்சி ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் வெளியே வாங்குற கோக் பெப்சி வந்து கேஸ் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து கேஸ் எதுவுமே தெரியல. நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம ஒரு டீமாக வந்து ஒரு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீக்கில் ஒன்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கோம். இதுதான். பாய் 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 பாய். எல்லாரும் இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. என்ஜாய் பண்ணிட்டு நம்ம நண்பரோட படிக்கட்டில் விழுந்துட்டாரு. கேஎஃப்சியில் வந்து சிக்கன் சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. பிரியாணி சாப்பிட்டு நம்ம இவர்தான் அவரு திரும்படா சரியான அடி மட்டும் இருந்துச்சு. ஆனா யாரும் இது பண்ணல. நல்லா சூப்பர் சம்பவம் முடிஞ்சிச்சு. கேஎஃப்சியோட இன்னைக்கு ஒரு
நல்ல சிறப்பான என்ஜாய்மெண்ட். நல்லா சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.